முதலாவதா உங்களுடைய ஆதரவுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். போன வீடியோல pHனா என்ன, pH நம்ம மண்ணில் எப்படி வேலை செய்யும், pH ஒழுங்கா இருந்தா நம்ம ரெட்டிப்பு லாபம் கூட பெறலாம், அது எப்படி அப்படின்ற மொத்த விவரத்தையும் கிளியரா சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்கலையோ போயிட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோ pHனுடைய 2ஆம் பாகம். மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா pH எப்படி டெஸ்ட் பண்ணணும், pH எந்தெந்த டைப்ல டெஸ்ட் பண்ண முடியும், நாம எந்த டைப்ல டெஸ்ட் பண்ண போறோம், அந்த மொத்த தகவலையும் பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஓசூர் விவசாயி. இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா pH பேப்பர் வச்சு நம்ம எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவைப்படுற பொருட்களை பார்க்கலாம். 6 கவர்ஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டாவதா தேவைப்படுறது டிஸ்டில் வாட்டர். 6 சாம்பிள் கலெக்ட் பண்றதுக்கு 6 கப்ஸ். pH டெஸ்ட் பண்ணக்கூடிய பேப்பர்ஸ், ஒரு ஸ்பூனு நம்ம சாம்பிள் எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு கண்டெய்னர். ஒரு ஏக்கர்ல குறைஞ்சது ஒரு 5 இடத்துல இல்ல 6 இடத்துல நம்ம வந்து சாம்பிளை கலெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல மட்டும் காட்டுறேன், அதே போல நீங்க 6 இடத்துல சாம்பிளை கலெக்ட் பண்ணுங்க. மக்களே, நீங்க சாம்பிள் கலெக்ட் பண்ணும்போது செடிக்கு பக்கத்துல நீங்க சாம்பிள் கலெக்ட் பண்ணாம நீங்க செடியை தாண்டி ஒரு 1 மீட்டர் அளவுல நீங்க கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த இடம்னா நல்ல ஏத்த இடம். மக்களே, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீட்டா ஒரு இடத்துல கிளீன் பண்ணிக்கணும். அதுல வந்து நம்ம ஒரு 3 இன்ச் அளவுக்கு குழி தோண்டணும். இப்போ குழி தோண்டியாச்சு. மக்களே, இப்போ சாம்பிள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. செவத்தோரமா ஒரு 5 கிராம் எடுத்து சாம்பிள் நம்பர் 1ல போட்டுக்கோங்க. ஒரு 5 கிராம் எடுக்கணும். மக்களை, இதை கண்டிப்பாக நம்ம லேபிள் பண்ணணும், அதனால 1ன்னு போட்டிருக்கேன். மக்களை, இப்போ மொத்தமாக 6 சாம்பிளும் கலெக்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு சாம்பிள்லையும் ஒவ்வொரு டம்ளரில் போட்டுக்கலாம். முதல் சாம்பிள், 2ஆம் சாம்பிள் எல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, எக்காரணத்து கொண்டோம். 3 4 5 6. மக்களை, கொஞ்சம் எக்ஸசிவாக இருக்குது, நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒவ்வொரு பாட்டிலையும் 2 டிஸ்டில் வாட்டர் ஊற்றிக்கலாம். மக்களை, இப்போ எல்லா டம்ளர்லையும் நம்ம ஊற்றி வச்சாச்சு. டிஃப்ரெண்ட் டம்ளரில் 1 2 3 4 5 6. ஆக்சுவலி இது எதுக்குன்னா நம்ம வந்து இது வந்து கலக்கிறதுக்கு. மக்களே, இப்போது இந்த மாதிரி கலந்து வைக்கணும். எதுக்கு கலக்கணும்னா நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை அப்படியே அலோவ் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி ஒன்றுலேயே கலக்கக்கூடாது, ஏன்னா மறுபடியும் இதில் கலக்குனது நம்ம வந்து கண்டாமினேஷன் ஆகிடும். ஸோ அதனால் இது வந்து கலக்கிறதுக்கு நீங்கள் வேறு குச்சியாவது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதே வந்து நம்ம மழை நீர் இருந்துச்சுன்னா இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் இதில் கலக்கிறதுக்கு நம்ம உபயோகிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி குச்சி எடுத்துக்கிட்டு நம்ம நீட்டாக கலந்துக்கலாம். மக்களை, இது வந்து லேபில் டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அக்யூரேட்டாக வரலனாலும் ஓரளவுக்கு 90% நமக்கு அக்யூரேசி கிடைக்கும். நாம் வந்து பாருங்கள், இந்த குச்சி அப்படி இப்படி திருப்பி போட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது அப்படியே வந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். மக்களை, pH பேப்பரை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்கள். pH மீட்டரிங் இருக்குது. நம்ம பேப்பரு அதுக்குள்ளே டிப் பண்ணும்போது எந்த கலர் வருதோ அது இந்த கலருக்குள்ளே நம்ம மேட்ச் பண்ணி அந்த pH அளவுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். இப்போ 15 நிமிஷம் கழிச்சாச்சு, எல்லாம் ஒன்றும் கீழே செட்டில் ஆகிருக்கு. மக்களே, நான் டெஸ்ட் பண்ணுறதுல ஏதாவது பிழைகள் கண்டு வந்தால் கொஞ்சம் மன்னிக்கவும். ஏன்னா நான் ஒரு விவசாயி, நமக்கு ஏற்றது போல் நான் டெஸ்ட் பண்ணுறோம். இதில் ஏதாவது பிழைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. மக்களை, இப்போ ஓனாக டெஸ்ட் பண்ணலாம் பாருங்க. மக்களே, முதலாவது சாம்பிள் 30 செகண்ட்ஸ் இதில் அப்படியே விட வேண்டியிருக்கும். 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது. மக்களை, முதலாவது நமக்கு pH 7க்கு மேட்ச் ஆயிருக்கு. 2வது ஆல்மோஸ்ட் pH 6க்கு மேட்ச் ஆயிருக்கு. இது ஆல்மோஸ்ட் 5 to 6க்கு வந்து மேட்ச் ஆயிருக்கு. இது வந்து pH 7க்கு மேட்ச் ஆயிருக்கு. 4வது சாம்பிள், 5வது சாம்பிள் pH 6, 6வது சாம்பிள் pH 6. மக்களே, ஒரு கட்டத்தில் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், ஏன்னா எல்லாமே ஒரே கலர் மாதிரி வர மாதிரி இருந்துச்சு. அதனால் இப்போது சரி நம்ம பியூர் NaOH எடுத்து டெஸ்ட் பண்ணலான்ட்டு இப்போ பார்க்குறோம். சுண்ணாம்பு எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா வச்சது தான் போதும். நமக்கு டக்குன்னு pH வந்து ஆல்மோஸ்ட் 14க்கு வந்து மேட்ச் ஆகிருக்கு. காட்டுறேன் பாருங்கள். pH 11க்கு வந்து மேட்ச் ஆகிருக்கு. அப்படின்னா pH பேப்பர் கரெக்டாக தான் காட்டியிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாம் நமக்கு வந்து
6லேருந்து 7 pHக்கு நம்ம எல்லா சாம்பிள்ஸும் மேட்ச் ஆயிருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல் ரெண்டாவது அந்த மீட்டரை வச்சு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் மக்களே. இது வந்து pH மீட்ரு, சாயில் pH மீட்ரு. இது கொஞ்சம் குவாலிட்டியாக உள்ளது. இது வந்து ஒரு 900 rupees மக்களே. இது வந்து நமக்கு 200 ரூபாலேருந்து கூட ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஓரளவுக்கு குவாலிட்டி pH மீட்ரு வாங்கினா உங்களுக்கு ஓரளவுக்கு லைஃப் வரும். அது இல்லாமல் ரிசல்ட் கூட கொஞ்சம் அக்யூரேட்டாக கிடைக்கும். இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினது. நான் இதை வந்து எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஆனால் இதை விட பெஸ்ட்டு நீங்கள் ரிவ்யூ பார்த்து அமௌண்ட் பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஆகிறதுனால, ஆனால் பட் ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் ஒன்ஸ் இதை வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் மொத்தமாக எத்தனை டைம் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பத்திரமா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மல்டி ஃபங்க்ஷனல். இது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ செல்சியஸ் ஹீட்டு டெம்பரேச்சர் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். உங்கள் தோட்டம் ட்ரையாக இருந்துச்சுன்னா எப்படி டெஸ்ட் பண்ணணும், ஈரமாக இருந்துச்சுன்னா எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம தோட்டம் ஈரமாக தான் இருக்குது ஓரளவுக்கு. எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுறேன் வாங்க. நாம் இப்போ இந்த மீட்டரில் முன்னாடி இருக்கிற கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பட்டன் ஆன் பண்ணணும். நமக்கு டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சரில் இருக்குது. அதனால் நம்ம இந்த சுவிட்சை வந்து pHக்கு மாற்றணும். pH அந்த பக்கம் மாற்றிக்கலாம், டெம்பரேச்சர் இந்த பக்கம் மாற்றிக்கலாம். pH மாற்றதுக்கப்புறம் pH 7.0 காட்டுது. இந்த பாயிண்ட் உள்ளே போய் ஒரு 3 இன்ச் இல்லை 2 இன்ச்சு உள்ளே போனால் போதும். இந்த எப்போவுமே இந்த பின்னை பிடிச்சி தான் நம்ம உள்ளே வைக்கணும். வச்சு நம்ம சைலண்ட்டை கொஞ்சம் நேரம் விட்டுறலாம். மக்களே பாருங்கள், இப்போ நம்ம pH மீட்டர் வச்சு 30 seconds ஆகுது. இப்போ பாருங்கள் pH வந்து நம்ம இந்த பாயிண்டில் வந்து 6.7 காட்டுது. ஸோ நம்ம லிட்மஸ் பேப்பரில் காட்டினதும் pH பேப்பரில் காட்டினதும் சேம் தான். 6.5லேருந்து 7 வரைக்கும் நம்ம வைக்கும்போது 7 இருந்துச்சு, இப்போ 6.8 ஆயிருக்கு. நம்ம அடுத்த ஏரியாவில் போய் டெஸ்ட் பண்ணலாம். இன்கேஸ் உங்கள் தோட்டம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை எப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ மீட்ரு 7 காட்டுது. இந்த இடத்துல ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை இந்த டிஸ்டில்டு வாட்டர் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஊற்றி விடணும். கொஞ்சம் ஊற்றி விட்டு அது கொஞ்சம் தண்ணி கீழே இருக்கிற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி கிளியராக இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து லாஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக டிஷ்யூ எடுத்து துடைக்கணும். இல்லைன்னா டிஸ்டில்டு வாட்டரில் கழுவணும். கழுவிட்டு நீங்கள் அகைன் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணலாம். நம்ம உள்ளே வைக்கும்போது 7 pH இருந்தது, இப்போ 5.8 காட்டுது. அப்படின்னா இது அக்யூரேட். அந்த இடத்துல 6.7 காட்டுச்சு, இந்த இடத்துல 5.8 காட்டியிருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம தோட்டம் முழுக்க ஆல்மோஸ்ட் ஒரு 6 இல்லை 7 இடத்துல எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கணும். செடிக்கு பக்கத்தில் வச்சுருக்கோம். ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து கொஞ்சம் சாயில் அசிடிக்காக இருக்குன்றதுனால நான் வந்து டோலமைட் சுண்ணாம்பு பயன்படுத்தியிருந்தேன். பாருங்கள், டோலமைட் சுண்ணாம்பு கூட இன்னும் கரையில் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ வந்து சுண்ணாம்பு போட்டதுனால நம்ம pH வந்து மெயின்டைன் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 6 வந்து மெயின்டைன் ஆகிருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே காட்டினது 6.8 வந்து கூட ஒரு சுண்ணாம்பு போட்ட இடம் தான். அதனால அந்த இடத்துல 6.8 காட்டுது. நமக்கு சுண்ணாம்பு போட்டதுனால 5.5 இருந்த pH வந்து இப்போது 6லேருந்து 6.7 6.8 வரைக்கும் நமக்கு வந்து மேட்ச் ஆகிருக்கு. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே இருக்கிற நிறைய பேர் மரம் விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டீங்க. ஆனால் எந்த மரம் நடுறதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸாகவே இருக்கீங்க. 1 ஏக்கர் மரம் விவசாயம் செஞ்சால் எந்த அளவுக்கு லாபம் சம்பாதிக்க முடியும்? 10 வருஷத்துலேருந்து 25 வருஷத்துக்குள்ள 10 லட்சத்துலேருந்து 10 கோடி வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம். அதை எப்படி, எந்த மரம் நட்டால் நமக்கு அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும்? மக்களே, நான் அந்த வீடியோவில் சும்மா நர்சரிக்காரங்க சொல்கிற மாதிரி ஹைப் பண்ணி எல்லாம் ஒன்றும் சொல்லலை. இருக்கிற ஃபேக்டை மட்டும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா இங்கே அந்த வீடியோட லிங்க் தரேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் விவசாயி. நன்றி.